அடுத்து அந்த உடம்ப 9 துண்டா பிரிச்சாலும் திரும்ப அசம்பிளி ஆகி இறைசக்தி அடைய முடியுங்கிற கான்செப்ட்ல தான் இவர் அந்த கான்செப்ட்ல வந்திருக்காங்க. யாராவது இந்த ஊர்ல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா இவர் அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் பிச்சை கேட்கிற மாதிரி நின்று வராங்க. அவருக்கு ஏதாவது மனசார கொண்டு வந்து போட்டோம்னா அந்த குடும்பம் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு உடனே அந்த நல்ல இயல்பு நிலைக்கு மாறிடுது. இருந்து என்னாச்சுன்னா இந்த வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கு, வரலாறு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னாச்சுன்னா 1893 இவர் இறைசக்தியோட கலந்துட்டாரு. ஆனா இவரோட யோகம் என்னாச்சுன்னா நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள்ல அது ரொம்ப யூகுமினி காலத்திலிருந்து அது கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. அதுதான் நவகண்ட யோகத்தோட கான்செப்ட். அஷ்டமா சித்திக்கு அடுத்து அந்த உடம்ப 9 துண்டா பிரிச்சாலும் திரும்ப அசம்பிளி ஆகி இறைசக்தி அடைய முடியுங்கிற கான்செப்ட்ல தான் இவர் அந்த கான்செப்ட்ல வந்திருக்காங்க. அப்ப அந்த யோகத்தை பண்ணி அதுல ரொம்ப சுத்திப்பட்டதுக்கு அப்புறம் இவர் அதுக்கடுத்து இங்க யாராவது இந்த ஊர்ல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா இவர் அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் பிச்சை கேட்கிற மாதிரி நின்று வராங்க. அவருக்கு ஏதாவது மனசார கொண்டு வந்து போட்டோம்னா அந்த குடும்பம் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு உடனே அந்த நல்ல இயல்பு நிலைக்கு மாறிடுது. ஜீவசமாதியானதுக்கு அப்புறம் இங்க வேண்ட எல்லாருக்குமே வேகமா அவங்க நினைச்ச எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. 100% நடக்குது. நாள் தான் நீங்க கொடுக்குற நல்ல எண்ணங்களை பொறுத்தும் வேகமா மாறுது. அந்த இது மாதிரி எல்லாமே இது வரைக்கும் நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு அடுத்த ஸ்பாட்ல நடக்கும். ஒரு 3ஆவது நாளே சரியான வித்தியாசம் வருது. குழந்தையிலிருந்து அந்த முடிவு இது பண்ற வரைக்கும் நல்லபடியா இதாகி போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க பரிபூர்ணம் அடைஞ்சு 132 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் குரு பூஜை 10ஆம் தேதி 11ஆவது மாசம் 2025 நடக்கும். எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும்.